எவிக்ட் ஆனதுமே பிரேக்கப் பண்ணிக்கிட்ட அன்ஷிதா, வீட்டுக்கு போய் சண்டை. இப்ப செம்ம ஹாப்பி அப்படிங்கிற மாரி அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது குறித்து பார்க்கலாம். அதாவது நேத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு நடந்துச்சு. அதில எவிக்ட் ஆன போட்டியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் போட்டியிலிருந்து எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா, நீங்க செஞ்ச முதல் வேலை என்ன? அப்படிங்கிற மாரியான ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அன்ஷிதா பதில் சொல்லும்போது, இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நான் இருந்தேன். இந்த சீசனோட 3வது வாரத்திலிருந்தே என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அதை என்னால புரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட எப்போதுமே கெஞ்சிக்கிட்டும், அழுதுகிட்டும் இருந்தேன். பிக் பாஸ் போட்டியிலிருந்து வெளியே வந்ததும் நான் அந்த நபரை சந்திச்சு திட்ட ஆரம்பிச்சேன். இனிமே அவர் என்னோட வாழ்க்கையில இல்ல அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவருடைய புதிய காதலியோட இப்ப ஜாலியா இருக்கிறாரு. இந்த மாதிரி சொன்னாங்க. இத கேட்ட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அன்ஷிதா சொன்ன அந்த நபர் பார்த்தீங்கன்னா, அர்ணவ் தான் அப்படிங்கிற மாரியாவும் ரசிகர்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ், பிகாஸ் அன்ஷிதா வந்து உள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அர்ணவ் வந்துட்டு 3வது வாரத்தில தான் எவிக்ட் ஆனாரு. அர்ணவ் வெளியேறும்போது அன்ஷிதா பயங்கரமா அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறமா அதுவரைக்குமே அன்ஷிதாவுக்குமே அதிகமான ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அன்ஷிதாவ பார்த்தீங்கன்னா, நெறைய மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. அதேபோல அ அன்ஷிதா உள்ளே இருக்கும்போதுவே பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவினுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த இன்டர்வியூ அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு. அதில கூட அன்ஷிதாவினுடைய நண்பர்கள் வந்துட்டு சொல்லும்போது, அன்ஷிதாவும் அர்ணவும் லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்க. ஸோ அன்ஷிதா அர்ணவ கல்யாணம் பண்ண சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அர்ணவ் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்றாரு அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அன்ஷிதாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால அன்ஷிதா இப்போ சொல்றத வச்சு பார்க்கும்போது, நான் அந்த நபர்கிட்ட கெஞ்சிக்கிட்டும், அழுதுகிட்டும் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அதனால அந்த நபர் அர்ணவ் தான் அப்படிங்கிறது இப்ப பார்த்தீங்கன்னா, 100% கன்ஃபார்ம் பண்ற வகையில ரசிகர்கள் வந்துட்டு இதையுமே ஷேர் பண்றாங்க. ஸோ எனிவே அன்ஷிதா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் மூலியமா விஷாலோட நெருக்கமா இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இடையில இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப தாண்டி காதலா? இந்த காதல் நிலைக்குமா? அப்படிங்கிற மாரியான நெறைய டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.